திரு சேலம் பி அண்ணாமலை அவர்களையும் அனைவரும் கரகொலை ஏற்றி அவர்களை வரவேற்பை செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். திரு பி அண்ணாமலை அவர்களையும் புலவர் பா வீரமணி அவர்களும் தலைமையேற்று நட்டிருந்த வாணியம்பாடி வி ஸ்ரீதர் அவர்களையும் மேடைக்கு அழைக்கின்றோம். கடலூர் முன்னாள் நகரமன்ற தலைவர் திரு இரா சுப்பிரமணியம் அவர்களையும் மேடைக்கு அழைக்கின்றோம். இவ்விழாவினை சிறப்பாக நடத்திட முழு ஒத்துழைப்பு நல்கிட வருகின்ற விழா ஒருங்கிணைப்பாளர்கள் வாணியம்பாடி திரு ஸ்ரீதர் அவர்களும், ஆம்பூர் திரு ஆர் தமிழரசு அவர்களும், திருவள்ளூர் திரு வி ராகவன் அவர்களையும், தருமபுரி திரு வி சரவணன் அவர்களையும், வாணியம்பாடி திரு சி மகேந்திரன் அவர்களையும், கிருஷ்ணகிரி திரு எம்எஸ் சாந்தகுமார் அவர்களையும், ஆம்பூர் திரு ஆர் தமிழருவி அவர்களையும் வருக என வரவேற்று அறக்கட்டளையுடைய தலைவர் திரு பெரியவர் முனுசாமி அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். சங்கத்தினுடைய தலைவர் திரு எஸ் பரமசிவம் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். நன்றி. பொருளாளர் திரு ஜி கே மணி அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். ஒரு நிமிடம் அனைவரும் எழுதியிருக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். தமிழ் தாய் வாழ்த்து. நன்றி. குத்து விளக்கு ஏற்றிட திருமதி சரஸ்வதி பர்குணன் அவர்களையும், திருமதி சாந்தி சாமிக்கண்ணன் அவர்களையும், செல்வி பிஜி அம்பிகா அவர்களையும், திருமதி யசோதா முனுசாமி அவர்களையும், திருமதி யமுனா நாகராஜன் அவர்களையும் மேடைக்கு அழைக்கின்றோம். ஆம்பூர் மகேந்திரன் திரு மகேந்திரன் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம்.
ஆம்பூர் திரு எம்.ஆர். சேகர் அவர்களையும் மேடைக்கு அழைக்கின்றோம். திரு ஞானாம்பிகை அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். திரு எம்.ஆர். சேகர் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். திருமதி சரஸ்வதி பர்குணன் வாங்க, மேடைக்கு வாங்க, மேடைக்கு வாங்க. திருமதி காந்திமதி சுப்பிரமணியம் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். மேடைக்கு வரலாம், மேடைக்கு வந்துருங்க. மாணவ மாணவியர்களுடைய விழாவும் இதோடு சிறப்பாக நடந்து கொண்டிருக்கின்றது. அந்த விழாவிற்கு குத்துவிளக்கு ஏற்றிட வருகை தந்திருக்கின்ற திருமதி ஆஷலதா சீனிவாசன், திருமதி லீலா சிதம்பரம், திருமதி உமாதேவி தமிழரசு, திருமதி பிரேமகுமாரி சேகர், திருமதி மைதிலி மகேந்திரன், திருமதி பத்மா ஆறுமுகம், திருமதி காஞ்சனா பர்வதராஜன், திருமதி உமா மகேஸ்வரி ராகவன் அவர்களையும் மேடைக்கு அழைக்கிறோம். திருமதி சரஸ்வதி முத்துக்குமரன், திருமதி ஆஷலதா ஸ்ரீனிவாசன், திருமதி லீலா சிதம்பரம், திருமதி உமாதேவி தமிழரசு, திருமதி பிரேமகுமாரி சேகர், திருமதி மைதிலி மகேந்திரன், திருமதி பத்மா ஆறுமுகம், திருமதி காஞ்சனா பர்வதராஜன், திருமதி உமா மகேஸ்வரி ராகவன் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். முன்னாள் அறக்கட்டளை செயலாளர் திரு சௌந்தரராஜன் அவர்கள் மேடைக்கு அழைக்கின்றோம். அறக்கட்டளை செயலாளர் திரு விஜயராகவன் அவர்கள் மேடைக்கு அழைக்கிறோம். தமிழ் மாநில பருவராஜகுல மீனவர் சங்கம் மற்றும் அறக்கட்டளையின் சார்பாக ஆம்பூர் நகரத்திலே மாபெரும் மணமகன் மணமகள் அறிமுக விழா மற்றும் முப்பெரும் விழா நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த அற்புதமாக பிரம்மாண்டமான விழாவிற்கு வருகை தந்திருக்கின்ற இனமான சொந்தங்களுக்கு எங்களுடைய ஒருங்கிணைப்பாளர் சார்பாக வணக்கத்தையும் வருக வருக என்ற வரவேற்பையும் தெரிவித்துக் கொள்வதுடன்
இங்கு வந்திருக்கின்ற பெற்றோர்கள் மாணவர்கள் கவனத்திற்கு ஒரு சில நிகழ்ச்சி குறித்து தெரிவிக்க விரும்புகிறோம். முதல் நிகழ்ச்சியாக தற்பொழுது மணமகன் மற்றும் மணமகள் அறிமுக விழா இந்த மேடையில் நடைபெறும். பிறகு இந்த மேடை மணமகன் மணமகள் அறிமுக விழா துவக்கிய பிறகு சற்று நேரத்திற்கு பிறகு மீனவர் சமுதாயத்தினுடைய வரலாற்றுக்கு சிறப்புமிக்க வரலாற்று சிறப்புமிக்க மீனவ பருவராஜகுல மீனவர் சங்க வரலாற்று சுவடு என்கின்ற நூலையும் வெளியிட இருக்கிறோம். இந்த நூல் வெளியிட்ட பிறகு மிக அற்புதமான நம்முடைய சமுதாயத்தின் சார்பாக தயாரிக்கப்பட்டுள்ள 90 ஆண்டு கால வரலாற்று சிறப்புமிக்க நூல் அழகிய கலர் படத்தில் தயாரிக்கப்பட்டுள்ளது. இந்த நூல் வெளியிட்ட பிறகு இந்த நிகழ்ச்சியிலே வாங்க விரும்புபவர்கள் 50% கட்டணம் சிறப்பு தள்ளுபடியாக ரூபாய் 100க்கும் வழங்கப்படும். அது நிகழ்ச்சியில் வெளியிட்ட பிறகு வழங்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். அதற்கு பிறகு வருகை தந்திருக்கின்ற பரிசு பெற வருகின்ற மாணவ மாணவருக்கு பரிசினை 11:30 மணிக்கு மேல் அவங்களுக்கு தனியாக பரிசு அளிப்பு விழா தனியாக நடத்தப்படும் என்பதையும் மெத்தப்படும் என்பதும் தெரிவித்துக் கொள்கிறோம். முன்னாள் அறக்கட்டளை தலைவர் திரு RP நாகராஜன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். வரவேற்புரை நல்கிட சங்கத்தின் செயலாளர் திரு தமிழரசு அவர்களை அழைக்கின்றோம். எனது முன்னோடி சமுதாய தொண்டாற்றி உயிர் தியாகம் செய்த டாக்டர் நடராஜன் அவர்களை நினைவு கூர்ந்து துவக்குகிறேன். முத்தைத்திரு பத்தி திருநகை அத்திக்கரை சத்தி சரவண முத்துக்கொரு வித்துக்குருபர என ஓதும் முக்கட்பர மற்றச்சுருதியில் முற்பட்டது கற்பித்திருவருள் 33 வர்க்கத்தமரரும் அடிபேண 10 தலை தத்தக்கலைதொடு ஒற்றைக்கிரி மெத்தை பொறுதொரு பட்டப்பகல் வட்டத்திகிரியில் இரவாக பத்தற்கிற தத்தை கடவிய பச்சை புயல் மெச்சை தகுபொருள் பட்சித்தொரு ரட்சித்தருள்வதும் ஒரு நாளே தித்தித்தைய ஒத்த பரிபுற நிர்த்தப்பதம் வைத்து பயிரவர் திக்கொட்க நடிக்க கழுதோடு கழுதாட திக்குப்பரி வட்ட பயிரவர் தொக்கு தொகு சித்திரப்பவு திக்கு திருகடுக என ஓத எல்லாம் வல்ல இறைவனை இத்திருச்சபைக்கு வரவேற்புரையை துவக்குகிறேன். ஒருமையுடன் எனது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும். ஒருமையுடன் நினது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவுகளவாமை வேண்டும். பெருமை தரும் நினது புகழ் பேசவே வேண்டும். பொய் பேசாதிருக்க வேண்டும். மறுவு பெண் ஆசையை மறக்கவே வேண்டும். உமை மறவாதிருக்க வேண்டும். பெருநெறி பிடி தொழுக வேண்டும். மதமான பேயம்மை பிடியாதிருக்க வேண்டும். மதி வேண்டும். நின் கருணை நிதி வேண்டும். இதையெல்லாம் அனுபவிப்பதற்கு நோயற்ற வாழ்வு நாங்கள் வாழவே வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து கொண்டு மெகா முப்பெரும் விழாவை அல்லும் பகலும் பாடுபட்டு உண்ணும் நேரத்தையும் கருத்தில் கொள்ளாமல் பாடுபட்டு இன்றைய நிலைக்கு கொண்டு வந்திருக்கும் இந்த குழுவிற்கு முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இம்மாபெரும் பருவதராஜ மீனவர் பொது அறக்கட்டளை சேவை சம்பல் சேலம் பி அண்ணாமலை திருமண தகவல் ஏற்பாடு மையம் நடத்தும் 15வது மணமகன் மணமகள் அறிமுகம் மற்றும் ஜாதக பரிமாற்று விழா அண்ணன் பருவதராஜன் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். இந்த மாபெரும் நிகழ்ச்சிக்கு தலைமை ஏற்று நடத்தும் டாப்கோ தலைவர் சுதந்திரம் அடைந்து இந்நாள் வரையில்
தமிழ் மாநில பர்வதராஜ குலத்தின் முயற்சியாலும் இந்த டாப்கோ தலைவர் பதவியை பெற்ற வாணியம்பாடி ஸ்ரீதர் அவர்களே, இனிய விழாவை துவக்கி வைத்து குத்துவிளக்கேற்றி அமர்ந்திருக்கும் அஷ்டலட்சுமிகளே, முன்னிலை வகிக்கும் தருமபுரி சரவணன் அவர்களே, மேல்மலையனூர் எஸ் பரமசிவம் அவர்களே, பி முனிசாமி அவர்களே, திரு வி ராகவன் அவர்களே, சி மகேந்திரன் அவர்களே, கிருஷ்ணகிரி திரு எஸ் எம் சாந்தகுமார் அவர்களே, ஆம்பூர் திரு எம் ஆர் சேகர் அவர்களே, காஞ்சிபுரம் திரு வி திருநாவுக்கரசு அவர்களே மற்றும் நன்றி உரை ஆற்ற இருக்கும் தமிழறிவு அவர்களே, இம்மாபெரும் விழாவிற்கு சிறப்பு செய்ய வந்திருக்கும் கல்வியாளர் மக்கள் தொண்டே மகேசன் தொண்டு என்னும் மந்திரத்தை சிறமேற்கொண்டு சமுதாயம் உய்ய வேண்டும், மற்ற சமுதாயத்தினரை போல் நாமும் ஒற்றுமையுடன் விளங்க வேண்டும், எப்பொழுது நமது சமுதாயம் கல்வியிலும் செல்வத்திலும் வளர்ச்சி பெறும் என்று அல்லும் பகலும் பாடுபட்டு கொண்டிருக்கும் நிறுவனர் ஐயா இஎஸ் அவர்களே, மற்றும் திரு சேலம் பி அண்ணாமலை ஐயா அவர்களே, பா வீரமணி அவர்களே, ஆசிரியர் மீனவர்கள் ஆசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கும் அருமையான கட்டுரைகளை வெளிக்கொண்டு வந்திருக்கும் ஐயா சின்னமாரிமுத்து அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். நீண்ட நேரம் எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை. ஆகவே அவையில் உள்ள அத்தூணை சிரமம் பார்க்காமல் இந்த அறிமுக விழாவிற்கும் ஊக்க பரிசு பெறும் மாணவ மாணவிகளுக்கும் பெற்றோர்களுக்கும் அனைவருக்கும் வரவேற்பு நல்கி அமர்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. தலைமை உரையாற்றிட தலைவர் வாணியம்பாடி வி ஸ்ரீதர் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். பதினைந்தாவது மணமகன் மணமகள் அறிமுகம் மற்றும் ஜாதக பரிமாற்று விழாவிற்கு வருகை தந்திருக்கும் பர்வதராஜ பொது அறக்கட்டளையின் நிறுவன தலைவர் ஐயா அவர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த விழா சிறப்பாக நடைபெற தருமபுரி வி சரவணன் அவர்களுடைய தலைமையில் நாங்கள் தருமபுரி சரவணன் அவர்களும் வாணியம்பாடி மகேந்திரன் அவர்களும் ஆம்பூர் தமிழரசு அவர்களும் தமிழறிவு அவர்களும் சாந்தகுமார் அவர்களும் அவர்களிடம் இந்த பொறுப்பினை விழா பொறுப்பினை பொது அறக்கட்டளையுடைய நிறுவன தலைவர் அவர்கள் ஒப்படைத்திருக்கிறார்கள். அதற்கேற்றாற்போல் இந்த ஒருங்கிணைப்பார்கள் சிறப்பாக செயல்பட்டு இன்றைக்கு இந்த விழா சிறப்படைய செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்களை வாழ்த்தி வணங்கி இந்த தலைமை பொறுப்பு, இந்த கூட்டத்திற்கு தலைமை பொறுப்பு வகிக்கக்கூடிய அளவிற்கு என்னை இந்த சிறப்பு செய்த அனைவருக்கும் நன்றி சொல்லி, வாய்ப்புக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஒரு நிமிஷம் எடப்பாடியிலிருந்து வருகை தந்திருக்கின்ற தியாகி சின்னாண்டி பக்தர் அவருடைய பேரனும்
முன்னாள் மாவட்ட ஆட்சித்தலைவருடைய நேர்முக உதவியாளருமான அருமை பெரியவர் திரு வி அருணாச்சலம் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். நன்றி. திரு சவுந்தரராஜன் அவர்களை வாழ்த்துரை வழங்க அழைக்கின்றோம். சரி, அடுத்து யார் சொல்லுங்க? தலைவர் திரு எஸ் பரமசிவம் அவர்களை வாழ்த்துரை வழங்க அழைக்கிறோம். எல்லாம் வல்ல அகிலாண்ட பரமேஸ்வரி பிரம்மாண்ட நாயகி அங்காள பரமேஸ்வரன் அவர்களால் வேலூர் மாவட்டம் ஆம்பூரில் நடைபெறும் தருமபுரி, கிருஷ்ணகிரி, வேலூர், காஞ்சிபுரம் மற்றும் திருவள்ளூர் மாவட்ட பருவராஜ்வல மீனவ சமுதாய உறவின் முறையில் இணைந்து நடத்தும் இம்முப்பெரும் விழாவிற்கு வருகை புரிந்துள்ள நமது சமுதாய பிரிவுகள் அனைவரையும் அன்புடன் வருக என வரவேற்கிறோம். இந்நிகழ்ச்சி கிட்டத்தட்ட ஒரு 6 மாத காலமாக எப்படி இந்த நிகழ்ச்சி நடத்த வேண்டும், மாணவர் கல்வி ஊக்க பரிசும் மணமகள் அறிமுக விழாவும் ஒரே நேரத்தில் ஒரே இடத்தில் நடத்த வேண்டும் என்று ஒரே பிடிவாதமாக நமது ஸ்ரீதர் அண்ணன் அவர்களும், தமிழரசு அவர்களும், ராகவன் அவர்களும், சரவணன் அவர்களும், மகேந்திரன் அவர்களும், சாந்தகுமார் அவர்களும், தமிழறி அவர்கள் இவர்களுடைய அயராத உழைப்பினால் இம்மாபெரும் விழா சிறப்பாக நடைபெற பேருதவியாக இருந்தவர்களுக்கு முதலில் எங்களது மேல்மலையூர் அங்காள பரமேஸ்வரி சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது நம்ம இந்த மணமகள் அறிமுக விருது நம்ம பல மீட்டிங்கில் சொல்லியிருக்கோம். அதாவது முன்கூட்டியே, அதாவது நம்ம ஒரு டைம் கொடுக்குறோம். ஒரு 15 நாளுக்கு முன்னாடியே உங்களுடைய மணமகளுடைய முழு விலாசமும் அந்த ஃபோட்டோ, ஜாதகம் மாநில சங்கத்துக்கு முதன்மையாக அனுப்பிச்சிட்டிங்கனாங்க நாங்கள் அது எல்லாத்தையுமே கரெக்ட் பண்ணி ஃபோட்டோ எல்லாம் ரெடி பண்ணி சீக்கிரமாக உங்களுக்கு காண்பிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணணும்னு சொல்லிட்டு பல மீட்டிங்கில் சொல்லியிருக்கோம், பல கூட்டத்தில் சொல்லியிருக்கோம். ஆனால் நம்ம மக்கள் வந்து அதை பயன்படுத்தி கொள்ள மாட்டேங்கிறாங்க. கடைசி நிமிஷத்தில் வந்து தான் இங்கே வந்து பதிவு பண்ணுறாங்க. நாங்கள் அவசரமாக அதை கம்ப்யூட்டரில் ஏற்றி அதில் ஏதோ மிஸ்டேக் ஏதாவது வந்தால் அதெல்லாம் சரி பண்ணி ரொம்ப லேட் ஆகுது. அதனால் மறுபடியும் மீண்டும் நாங்கள் சொல்கிற ஒரே கோரிக்கை என்ன தெரியுமா, மணமகள் அறிமுகமாக வந்திருக்கிற பெற்றோர்கள் தயவு செய்து நாங்கள் சொல்கிற அந்த குறிப்பிட்ட தேதிக்குள்ளே உங்களுடைய மணமகளுடைய முழு விலாசத்தையும் உங்களுடைய விவரத்தையும் கொடுத்துட்டிங்கன்னா நாங்கள் அதை கம்ப்யூட்டரில் சரி பண்ணி ஏற்றி கொடுக்குறதுக்கு சௌகரியமாக இருக்கும். அதாவது முன்கூட்டியே நீங்கள் பார்த்துட்டு சீக்கிரமாக வீட்டுக்கு போயிடலாம். அதுக்கு நீங்கள் எங்களுக்கு முழு ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இன்னொன்று வந்து இங்கே இப்போ நம்ம மணமகள் அறிமுகத்தில் வந்து கலந்துக்கிறவங்க இந்த மாதிரிங்க நாங்கள் மணமகள் அறிவுகளில் கலந்துக்கிட்டோம், எங்கள் பெண்ணுக்கு எங்கள் மாப்பிள்ளைக்கு எங்கள் சரியான வரன் கிடைச்சிது, கல்யாணம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு ஒரு தகவலை தயவு செஞ்சு எங்கள் சங்கத்துக்கு சொல்லுங்கள். உங்களுக்காக தான் நான் இவ்வளோ செலவு பண்ணி இவ்வளோ கஷ்டப்பட்டு ராவமகனம் கிட்டத்தட்ட நேற்று 3 மணிலேருந்து கஷ்டப்பட்டு எழுதி எல்லாருக்கும் அந்தந்த, ஏன்னா ஒரு தவறு கூட நடத்தக்கூடாதுன்றதுல அது ரொம்ப ஜாக்கிரதைக்கு சொல்லுங்கள் நம்ம இங்கே. அதனால் தயவு செஞ்சு கல்யாணம் முடிஞ்சதுன்னா இந்த மாதிரி நம்ம மணமகள் அறிமுகத்தில் கலந்துக்கிட்டு அந்த விவரத்தை தயவு செஞ்சு எங்கள் மாநில சங்கத்துக்கு தெரிவிச்சுன்னா எங்களுக்கு சந்தோஷம். சரி, இவ்வளோ பேர் கலந்துக்கிட்டாங்களா, இவ்வளோ பேர் நம்ம சங்கத்தால் நம்ம அறக்கட்டளை பயனடைஞ்சலான்னு எங்களுக்கு ஒரு சந்தோஷம். அந்த ஒரு சந்தோஷத்தை மட்டும் நீங்கள் கொடுத்தாவே போதுன்றது கூறிக்கொண்டு என் சிறிய விரும்பியை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வாணியம்பாடி திரு கோபி அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். பல்வேறு நிகழ்வுகள் நடைபெற இருப்பதால் வாழ்த்துறை வழங்க வருபவர்கள் உரிய காலத்தில் வாழ்த்துறை தெரிவிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொண்டு அறக்கட்டளையுடைய தலைவர் திரு பி முனுசாமி அவர்களை வாழ்த்துறை வழங்கினார். மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய நிறுவனர் கல்வியாளர் அவர்களே, என்னுடைய சக நண்பர்களே,
நிர்வாகிகளே, கூட்டத்திற்கு வந்திருக்கும் பெரியோர்களே, உறவினர்களே, மாணவர்களே, உங்கள் எல்லோருக்கும் முதற்கண் என் வணக்கத்தை கூறிக்கொண்டு இந்த விழாவிற்கு உங்களை எல்லாம் வருக வருக என்று அழைப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த விழா முப்பெரும் விழாவாக நடைபெறுவதற்கு என்ன காரணம் என்பதை நீங்கள் உணர்ந்திருப்பீர்கள் என்று. கல்வி ஊக்கப்பரிசு வழங்கும் விழா மதியம் 2 மணிக்கு தான் ஆரம்பமாகும். இப்பொழுது காலையில் மணமகன் அறிமுக விழாவும் கருத்தரங்கமும் நடைபெற இருக்கிறது. அதனால் இந்த நேரத்தை மீண்டும் நாங்கள் வீணாக்க விரும்பாமல் இந்த நிகழ்ச்சிகளை தொடருமாறு கேட்டுக்கொண்டு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். நன்றி. அடுத்து முன்னாள் அறக்கட்டளை தலைவர் திரு RP நாகராஜ் அவர்களை அன்புடன் வாழ்த்துரை வழங்க அழைக்கிறோம். தமிழ் மாநில பருவாஜி உள்ள மீனவர் சங்கமும் மீனவர் பொது அறக்கட்டளையும் இணைந்து நடத்தும் சிறப்பான இந்த மணமகள் அறிவிழாவிற்கு முப்பது விழாவிற்கு தலைமையேற்றிருக்கும் நிறுவனர் ஐயா உள்ளிட்ட அவையில் உள்ள அனைத்து நம் சமுதாய சேவைகள் அனைவரையும் வணங்கி மகிழ்கின்றேன். எந்த சமுதாயத்தில் இல்லாத அளவுக்கு நமது சமுதாயத்தில் இந்த மணமகள் அறிவிழா விழா சிறப்பாக நடைபெறுகிறது. இது நடைபெறுவது இது பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். எந்த சமுதாயத்திலும் இந்த மாதிரி நடத்த முடியாது. நம்ம சமுதாயத்தில் உள்ள இந்த ஒருங்கிணைப்பாளர்கள் ஆம்பூர் வாணியபடி ஸ்ரீரங்கன், ஆம்பூர் ராகவன், மற்ற அனைத்து ஸ்ரீதர் சரவணன், தர்மபுரி சரவணன், ஆறு ஊர்கள் இணைந்து சிறப்பாக இந்த மணமகள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இதேபோல் நடக்காது. இப்போ நம்ம தலைவர் ஒரு நல்ல குறையாக சொன்னார். இந்த மணமகள் அறிவிழாவில் திருமணம் நடந்தால் எங்கள் சங்கத்தை அறிவித்தால் அது நாங்கள் அனைவரும் சந்தோஷப்படுவோம். அதே போல தலைவர் அறிவுரைப்படி நீங்கள் இந்த மணமகள் அறிவிழாவில் சிறப்படைந்தால் உங்கள் சிறப்பை எங்களோட சங்கத்துக்கு அறிவிக்க வேண்டி கேட்டு தலைவர் சொன்ன மாரி நாங்கள் 6 மாதமாக இந்த மணமகள் அறிவிழாவை ஒவ்வொரு ஊர்களாக சென்று பதிவு பண்ணு கேட்டுக்கிறோம். இப்போ பாருங்கள் எவ்வளோ பேர் இப்போ பதிவு பண்ண எவ்வளோ கஷ்டம்னு இது தெரியும். இது அடுத்து இந்த சங்கத்தில் நம்ம அடிக்கடி நடைபெறும் விழா தான். நீங்கள் அடுத்த வாட்டி சிறப்பாக முன்கூட்டியே பதிவு செய்து உங்கள் குடும்பத்துக்கு நல்ல நலனை பெற வேண்டும் என்று இந்த விழா சிறப்படைய உங்கள் அலுவலக வாழ்த்தை தர வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்து கடலூர் முன்னாள் நகரமன்ற தலைவரும் நம்முடைய முன்னாள் ஆசிரியர் நடராஜன் அவருடைய சகோதரருமான திரு சுப்பிரமணியம் அவர்களை வாழ்த்துரை வழங்குகிறேன். 15வது மணமக்கள் அறிமுக விழா மற்றும் முப்பெரு விழாவினுடைய தலைவர் அவர்களே, சமுதாய பெரியோர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த மணவிழா நிகழ்ச்சி கடலூரிலே எங்களுடைய RP நாகராஜன் அவர்கள் நடத்தினார்கள் 3 ஆண்டுகளுக்கு முன்னால். அவர் நடத்தி பெருமைப்பட்டு கொண்டார். இந்த விழா இதுவரையில் நடைபெறாத வகையிலே நான் மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்றேன் என்றார். நான் இன்றைக்கு 15வது மணமக்கள் அறிமுக விழாவை பார்க்கின்ற நேரத்தில் அதே எழுச்சியோடும் பெருமையோடும் இந்த விழா நடந்து கொண்டு இருப்பது குறித்து மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த மணமக்கள் விழா மட்டுமல்ல, இந்த மணமக்கள் விழாவினை இவ்வளவு சிறப்பாக நடைபெற்றதற்கு முன்னாள் பொறுப்பேற்ற தலைவர்கள் எல்லாம் நல்ல முறையிலே செயலாற்றி இந்த பர்வதராஜகுல மீனவர் சங்கம் முன்னேறுவதற்கும் சிறப்பாக தலை நிமிர்ந்து நடப்பதற்குமான வழிவகைகளை செய்திருக்கின்றார்கள். அவர்களை எல்லாம் நான் வணங்குகின்றேன், பாராட்டுகின்றேன். இந்த மீனவர் சமுதாயத்திலே நான் பள்ளியிலே படிக்கும் போதெல்லாம் நீங்கள் எந்த வகுப்பு என்று கேட்பார்கள். நான் நாட்டார் என்று சொல்வேன். ஓ, நாடாரா என்று சொல்வார்கள். ஏனென்றால் மீனவர் என்று சொல்வதற்கு அச்சைப்பட்டேன். ஆனால் இன்றைக்கு நான் அரிமா சங்கத்திலே பொறுப்பேற்று இருக்கின்றேன், வியாபாரிகள் மத்தியிலே இருக்கின்றேன், அரசியலிலே இருந்தேன். ஆனால் இன்றைக்கு மீனவர் பர்வதராஜகம் என்று சொல்லிக் கொள்வதற்கு பெருமை அடைகின்றேன். காரணம், நம்முடைய முன்னோர்கள்
இந்த சமுதாயத்திற்கு பாடுபட்டவர்களெல்லாம் இந்த சமுதாயம் தலைநிமிர்ந்து கல்வியிலே மேம்படுத்த வேண்டும் என்கிற வகையிலே இன்றைக்கு எல்லா பொறுப்புகளிலும் நம்முடைய இளைஞர்கள் பொறுப்பேற்றிருக்கிறார்கள். டாக்டர்கள், வக்கீல்கள், வழக்கறிஞர்கள், இன்ஜினியர்கள், பொறியாளர்கள், இப்படி தலைநிமிர்ந்து இருக்கக்கூடிய அளவிலே இருக்கின்ற பெரியோர்களை நினைத்து பெருமைப்படுகின்றேன். அதை போலவே இந்த சங்கத்திற்கு நம்முடைய இஎஸ் அவர்கள் மாணவர்களை முன்னேற்றினால்தான், மாணவர்கள் சமுதாயம் முன்னேறினால்தான் இந்த சமுதாயம் முன்னேறும் என்று பெருமையாக சொன்னார்கள். அதை நினைவு கூறுகின்ற வகையிலே தான் மாணவர்களுக்கு அறக்கட்டளையினுடைய சார்பிலே பரிசு விழாவினை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அதுவும் என்னுடைய தம்பி டாக்டர் நடராஜனுடைய பெயரில் நடத்துவதை நான் மிகவும் நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, நன்றி. அன்பார்ந்த பருவதராஜகுல மீனவர் அறக்கட்டளுடைய இந்த சமுதாயத்தினுடைய வளர்ச்சிக்காகவும் இந்த சமுதாய ஏழை எளிய மக்களின் ஏற்றத்திற்காகவும் துவக்கப்பட்ட அறக்கட்டளையுடைய தூண்களாக இன்றைக்கு நம்முடைய சமுதாய சங்கத்தினுடைய ஏழை எளிய மக்களுக்கு, மாணவர்களுக்கெல்லாம் பரிசுகளை ஆண்டாண்டு வழங்கி கொண்டிருக்கிறோம் என்றால் அதற்கு நம்முடைய சமுதாயத்தினுடைய செல்வந்தர்கள், படித்தவர்கள், அவர்கள் எல்லாம் இந்த சமுதாயத்தினுடைய மக்களுடைய ஏழ்மை நிலையை போக்க வேண்டும், கல்வியில் மேம்பட வேண்டும் என்பதற்காக தங்களுடைய பொருட் உதவியினை ரூபாய் 10,000 என்று கொடுத்து கிட்டத்தட்ட இன்றைக்கு 320 பேருக்கு மேல் கொடுத்திருக்கிறார்கள். அந்த அறக்கட்டளை உறுப்பினர்களுக்கு நன்றி தெரிவிக்கின்ற வகையிலே இந்த மேடையிலே அவர்களை கௌரவிக்கின்ற வகையிலே நம்முடைய அறக்கட்டளையினுடைய நிறுவனர் ஐஏஎஸ் அவர்கள், அறக்கட்டளையுடைய உறுப்பினர்கள் 3 பேருக்கு இந்த மேடையில் ஆம்பூரில் நடைபெறும் விழாவின் நினைவு பரிசாக ஆம்பூரின் சிறப்பாக ஒரு நிகழ்ச்சியின் சிறப்பாக லெதர் பேக் ஒன்றை பரிசாக வழங்க இருக்கிறார்கள். இங்கே வருகை தருகின்ற அனைத்து அறக்கட்டளை உறுப்பினர்களுக்கும் அவர்களுடைய அறக்கட்டளை ரெசிப்ட் காண்பித்து தயவு செய்து பெற்றுக்கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். விழாவின் மேடையிலே ஒரு 3 நபர்களுக்கு மட்டும் ஐயா அவர்களை லெதர் பேக் வழங்கும்படி அன்புடன் தெரிவித்து கேட்டுக்கொள்கிறோம். முதற்படியாக வாணியம்பாடி கோபி அவர்களுக்கு ஐயா அவர்கள் லெதர் பேக் ஒன்றை பரிசாக வழங்குவார். கற்பனை